விரைவில் முடியும் அணு ஆயுத ஒப்பந்தம், வெடிக்கப் போகும் போர்க்களம், ட்ரம்பிற்கு அதிகரிக்கும் நெருக்கடி. உலக நாடுகள் தங்களுடைய ஆயுத பலத்தை நிரூபணம் செய்வதற்காக அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கின்றன. இந்தியா கூட அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்திருக்கின்றது. உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் இருக்கும் நாடாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருக்கின்றன. இந்த நாடுகள் தேவையில்லாமல் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை குறைக்கும் நோக்கிலும் மேற்கொண்டு இவை அணு ஆயுதங்களை மேம்படுத்துவதை கட்டுப்படுத்துவதும் தான் இந்திய, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்கா ரஷ்யா இடையிலான இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு அணுசக்தி நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய கடைசி பன்னாட்டு ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தம் வரக்கூடிய வியாழக்கிழமை நள்ளிரவோடு காலாவதியாக உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளும் தங்களுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்தது. அதாவது இரண்டு நாடுகளும் 1550 அணு ஆயுதங்கள் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது. தற்போது சீனாவும் வேகமாக அணு ஆயுதங்களை மேம்படுத்தி வருவதால் இந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா, ரஷ்யா என இரண்டு நாடுகள் மட்டும் இல்லாமல் சீனாவையும் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றது. சீனாவை இந்த ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வந்துவிட்டால் அந்த நாடு அணு ஆயுதங்கள் மேம்படுத்துவதை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் இது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளையும் இந்த மூன்று நாடுகளும் இதுவரை தொடங்கவே இல்லை. கூடிய விரைவில் இந்த ஒப்பந்தமும் முடிவடையவிருப்பதால் அமெரிக்கா, ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் சட்டப்பூர்வமான கட்டுப்பாடு இல்லாமல் போகும். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத போட்டி உருவாக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் மோதல் போக்கு நீடிக்கின்றது. இந்த சூழலில் மீண்டும் ஒரு அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்பந்தத்தில் அவர் ஈடுபடுவாரா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இது உலக அளவில் ஒரு அணு ஆயுத போரை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.